உள்ளம் முழுக்க பாசத்தை நிரப்புதல் ஷாஃபியத். உள்ளம் முழுக்க பாசம்தான், நாயகம் தான் உள்ளம் முழுக்க. இப்படி சில சஹாபிகள் அல்லாஹு அக்பர் உள்ளம் முழுக்க பாசம். பிலால் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வஃபாத்துக்கு பிறகு பிலால் ரலியல்லாஹு தஆலா மதீனாவிலேயே இல்லை, போயிட்டாங்க. நாயகத்தை பார்த்து பார்த்து பாங்கு சொன்ன பிலால் ரலியல்லாஹு சென்று விட்டார்கள். 6 மாதம் பெருமானார் கனவிலே தோண்டித்தான் சொன்னார்கள், பிலால் என்னை மறந்து போய்விட்டாயா, என்னை மறந்து போய்விட்டாயா பிலால். உடனே புறப்படுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஜியாரத் செய்வதற்காக நேரடியாக வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஜியாரத் செய்கிறார்கள். கண்மணி நாயகத்திற்கு முன்னால் அழுகிறார்கள் அழுகிறார்கள் அழுகிறார்கள். நாயகத்து மேல் அவங்க கொண்ட பாசம். உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா நாயகத்தின் மீது அவர்கள் கொண்ட பாசம் வார்த்தைகளால் வடித்து விட முடியாது. எல்லாரும் வந்து சொல்றாங்க, பிலால் ரலியல்லாஹ் நீங்க கொஞ்சம் பாங்க சொல்லுங்களே, பாங்க சொல்லி 6 மாசமாச்சே கேட்டு நீங்க கொஞ்சம் பாங்க சொல்லுங்களே, அரிசி வரை கேட்குமே சொல்லுங்களே. முடியாது முடியாது முடியாது. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேர் வர்றாங்க. ரசூலுல்லாவின் மேல் பகுதிக்கு ரசூலுல்லாவின் கீழ்ப்பகுதிக்கு ஒப்பான 2 பேர் வந்து யா அம்மி அஹ்தி சிச்சா பாங்க சொல்லுங்களே என்று சொல்லுகிற பொழுது தட்ட முடியுமா? அகல பைத் இல்லையா? தட்ட முடியுமா? அண்ணலின் மீது கொண்டிருக்கிற பாசத்திற்கு அளவுகோல் இவர்கள் தானே. சரி சொல்கிறேன். பிலால் ரலியல்லாஹு தஆலா பாங்கு சொன்னார்கள். அண்ணலின் மீது நேசத்தை விதைத்து 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 பாங்கு சொல்லுகிறார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அப்படி பாங்கு சொல்லுகிற போது மதீனாவில் இருக்கிற வீதிகளில் இருக்கிற குழந்தைகள் எல்லாம் தாயிடத்திலே சென்றார்களாம். ஒரு பிள்ளை கேட்டுச்சான், அம்மா போன பிலால் 6 மாதத்திற்கு முன்னால் நம்மை விட்டு போன பிலால் திரும்பி வந்து விட்டார்கள் அம்மா, நம்மை விட்டு போன ரசூல் எப்பொழுது வருவார்கள் அம்மா, நம்மை விட்டு போன தஹா நபி எப்பொழுது நம்மிடம் வருவார்கள் அம்மா. என்ன காதல் அன்பிற்குரியவர்களே, உள்ளம் முழுக்க காதல். அபு மஹதூரா ரலியல்லாஹு தஆலா சின்ன பிள்ளை. அபு மஹதூரா அழகான குரல். சஹாபாக்கள் பயணத்திலே செல்லுகிற பொழுது பாங்கு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அந்த பாங்கு மாதிரி இவர் கிண்டல் பண்ணுகிறார். இஸ்லாத்துக்கு முன்னாடி சின்ன பிள்ளை. உடனே அவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டுவாங்கன்னு சொல்லி பாங்க சொல்லி கொடுங்க, இவர் சொல்லட்டும். பாங்கு சொல்லி கொடுக்கப்படுகிறது. அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் இவர் திரும்ப அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுகிற பொழுது ரசூலுல்லாஹ் கையத்தான் வச்சாங்க. அபு மஹதூரா ரலியல்லாஹுவினுடைய தலையில ஈமான் உள்ளே இறங்கியது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்பொழுதே ஈமான் கொள்ளுகிறார். அதனால தான் ஷாஃபி மதுஹப்ல எல்லாம் பார்த்தா தர்ஜீ பாங்கு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் 2 தடவை சொல்லுவாங்க. காரணம், அவர் உள்ளத்திற்குள்ளே அந்த இறங்கிய ஈமான், ரசூலின் மீது கொண்டிருந்த அந்த காதல் வஃபாத் ஆகிற வரை பாங்கு சொல்லுகிற பொழுது தர்ஜீ தான் செய்வார். 2 தடவை சொல்லுவாங்களாம். உள்ளத்திற்குள்ளே காதல் இறங்கியது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய நோக்கமும் இதுதான். நம்ம பிள்ளைகளின் உள்ளத்துக்குள்ள ரசூலை இறக்கிறணும், ரசூலினுடைய காதலை இறக்கிறணும், ரசூலின் மீது கொண்ட பாசத்தை உள்ளத்துல பாய்க்கிறணும். நாயகம் என்று சொல்லிவிட்டாலே ஸலவாத்து நுனிநாக்கில் நடமாட வேண்டும். இப்படிலாம் நம்ம பழக்கிட்டோம்னா உலகத்திலே யாரும் ஷரியத்தை தொடக்கூட முடியாது, தொடக்கூட முடியாது. இன்னைக்கும் ஆயுதங்கள் அது இது வச்சுக்கிட்டு இந்த இஸ்ரேல் இல்லையா, ஆப்கானியர்களை இஸ்ரேல் இன்னைக்கு ஜெருசலத்தை மிரட்டி கொண்டிருக்கிறதே. ஆனாலும் அவங்க உள்ளத்தில் ரசூலின் முஹப்பத்தை ஈமானை பாய்ச்சிய காரணத்தினால் இவ்வளவு தொல்லைகளுக்கு இடையில் நாயகத்தின் மீது கொண்ட காதல் குறையவில்லையே. ஆனா இன்னைக்கு நாம அந்த காதலை, நாயகத்தின் மீது கொண்டிருக்கிற இஷ்க நம்ம பிள்ளைகளுக்கு விதைக்கவே இல்லை.